வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் கல்வி ஸ்டார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் காலாண்டு விடுமுறைக்கு பிறகு நாளை 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு. தற்போதைய சூழ்நிலையில் பார்த்தோன்னா 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நாளை பள்ளிகள் திறப்பு இல்லை, காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு, கல்வித்துறை உத்தரவு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ நாளை பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்பட்டு காலாண்டு விடுமுறை நீட்டிப்பு அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தலங்களில் செய்தி குறிப்பு வெளியாகிருக்கு. ஸோ எதனாலன்னு சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் பரவலாக 12 மாவட்டத்தில் நாளை தொடர் கனமழை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை பார்த்தீங்கன்னா நாளை ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு மட்டும் ஒத்தி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கல்வித்துறை ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்கோ அந்தந்த மாவட்டத்தில் பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு ஊடகத்தலங்களுக்கு வெளியான தகவல். ஸோ இதான் அந்த அப்டேட்டு. நாளைக்கு மட்டும் பொறுத்து பார்த்தோம்னா நம்ம திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருச்சி, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 12 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் பார்த்தோன்னா தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை, மிக கனமழை பெய்யும் பட்சத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட நிர்வாகம் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பரவலாக தொடர் கனமழை காரணமாக பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா மழைநீர் தேங்கி இருக்கும் நிலையில் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த நவம்பர் மந்த்து, அக்டோபர் மந்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கனமழை அதிகமாக இருக்கும். அதனால் நாளை பார்த்தீங்கன்னா இந்த 12 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை எடுத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாளை பள்ளிகள் திறப்பதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளுமே தமிழக அரசு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பருவமழை பள்ளிகளுக்கு வழிகாட்டு நெறிமுறையை வெளியிட மழையால் பாதிக்கப்பட்ட வகுப்பறைகள் பயன்படுத்தாமல் பாதுகாப்பாக பூட்டி வைத்து அங்கே மாணவர்கள் செல்லாதவாறு கண்காணிக்க வேண்டும். மழையின் போது பள்ளியின் சுற்றுச்சுவர் 20 அடி நீள தொலைவு வரை மாணவர்கள் யாரும் செல்லாதவாறு தடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் 12 மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது, அதனால் பள்ளிகள் திறப்பை ஒத்தி வைக்கலான்னு ஆலோசனை. இன்னொரு பக்கம் ஸ்கூல் திறக்கும் பட்சத்தில் இந்த கைட்லைன்ஸ், நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 12 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிவிப்பு அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டு இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படிலாம் மார்னிங் 6லேருந்து 7 o'clock அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் கல்வி ஸ்டார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் வைங்க. தேங்க்யூ.